ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். எப்பொழுதுமே விநாயகருக்கு சதுர்த்தி விரத நாட்கள்ல நம்ம விநாயகருக்குன்னு சில தீபங்களையும் சில வழிபாடுகளையும் நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவுல மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு காஞ்சி மகான் மகா பெரியவா அவருடைய பக்தர்களிடம் அடிக்கடி கூறுவார். மாதத்திற்கு ஒரு முறை இந்த சதுர்த்தி விரதங்கிறது வரும். அந்த ஒரு நாள்ல நீ விநாயகரை மனதார நினைச்சிட்டு இந்த சில செயல்களை உன்னுடைய வீட்டுல வைத்து எளிய முறையில நீ பண்ணிப்பாரு. கண்டிப்பா பெரிய அளவுக்கு மாற்றங்கள் உன்னுடைய வீட்டுல கண்டிப்பாக நடக்கும். முடிந்தா இதை போயிட்டு நீ கோவில்ல கூட பண்ணலாம். ஆனா விநாயகரை முழு மனதுடன் நீ நினைச்சிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்ய தொடங்கு. கண்டிப்பா தடைப்பட்ட காரியங்களும் நீ நினைத்த காரியங்களும் கண்டிப்பா உனக்கு நடந்தே தீரும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சக்தியானது விநாயகர் பெருமானின் மூலம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு மகா பெரியவா அவர்கள் அடிக்கடி இந்த ஒரு செயலை அவருடைய பக்தர்களிடம் செய்ய சொல்லிக் கொண்டே இருப்பார். அது என்ன அப்படின்னா, இந்த ஒரு நாள்ல நம்ம இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றினாலே போதுங்க. இந்த தீபத்தை ஏற்றுறது மூலியமா பெரிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்குமாங்க. விநாயகரை நினைச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா தடைகள் அனைத்தும் நீங்கும். அதுவும் இந்த சதுர்த்தி விரத நாட்கள்ல நம்ம தீபத்தை ஏற்றி வெளிப்பட்டோம் அப்படின்னா அது வெறும் தீபமா இருக்காது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சுடர் ஒளி போல நம்முடைய வாழ்க்கைக்கு கண்டிப்பாக உதவுமாம். எனவே நீங்களும் இந்த ஒரு நேரத்துல இதை நீங்க செய்து பாருங்க. பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். இந்த ஒரு நாள்ல காலை இல்லைன்னா மாலை நேரத்துல உங்களுடைய வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு குளிச்சுட்டு தூய்மையான ஆடைகளை நீங்க அணியணும். அணிந்து விட்டு பூஜை அறையில விநாயகருக்கு முன்னாடி ஒரு விநாயகருடைய படத்தையோ சிலையையோ நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்ற வேணும். இந்த தீபத்தை ஏற்றது மூலியமா பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்துமே உங்களை விட்டு நீங்கும். ஏற்ற வேண்டிய இந்த தீபத்தின் வகைகள் என்னென்ன அப்படின்னா, முதலாவதாக இந்த சதுர்த்தி நாட்கள்ல விநாயகருக்கு நம்ம சிறந்ததா கருதப்படுவது அப்படின்னா தேங்காய் எண்ணெய் தீபங்க. இது யாரும் தெரிஞ்சிருக்குமா தெரியவில்லையா என்று தெரியல. ஆனா அந்த தேங்காய் எண்ணெய் தீபத்தை நம்ம இந்த சதுர்த்தி விரத நாட்கள்ல ஏற்றி நம்ம நினைச்ச காரியங்கள் ஏதாவது நம்ம வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த தேங்காய் எண்ணெய்னால நமக்கு பெரிய அளவுல மாற்றங்கள் கண்டிப்பா நடக்குமாங்க. தேங்காய் எண்ணெய் தீபத்தை நம்ம விநாயகருக்கு ஏற்றும் பொழுது விநாயகரின் மனசு அவ்வளவு குளிர்ச்சி அடையுமாங்க. அதனால நமக்கு வேண்டியதை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பாராம். முக்கியமா நம்ம நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பா அந்த ஒரு நாள்ல நிறைவேற்றி கொடுப்பாராம். எனவே நீங்களும் காலையில சுத்தபத்தமா இருந்துட்டு இந்த தேங்காய் எண்ணெய் தீபத்தை ஏற்றுங்க. இல்லை அப்படின்னா நெய் தீபத்தை இந்த ஒரு நாள்ல ஏற்றலாம். நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த ஒரு தீபத்தையும் நீங்க மண்ணகல் விளக்குல வைத்து இந்த ஒரு நாள்ல ஏற்றுங்க. கண்டிப்பா பெரிய அளவுல மாற்றங்கள் நடக்கும். இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது விளக்கு பித்தளை அல்லது மண் விளக்காக இருந்துச்சு அப்படின்னா மிகவும் சிறப்பாக இருக்கும். திரியில சிறிதளவுக்கு மஞ்சள் தூளை நீங்க தடவிக்கோங்க. மஞ்சள் தூளை சிறிதளவுக்கு தடவிட்டு அதுக்கப்புறமா விளக்குல நெய்யை ஊற்றி எண்ணெயை ஊற்றி நீங்க தீபத்தை ஏற்றீங்கன்னா கண்டிப்பா பெரிய அளவுக்கு மாற்றங்கள் கொடுக்கும். அதே நேரத்துல அந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றும் பொழுது ஓம் ஸ்ரீ கணேசாய நம, ஓம் ஸ்ரீ கணேசாய நம அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை 11 இருந்து 21 முறை வரைக்கும் நீங்க கூறிக்கிட்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. கண்டிப்பா பெரிய அளவுல மாற்றங்கள் நடக்கும். இந்த ஒரு தீபத்தை ஏற்றியதுக்கு அப்புறமா விநாயகருக்கு முன்னாடி 3 அருகம்புல்லை வைத்து நீங்க வணங்குங்க. முடிந்தா ஒரே ஒரு மோதகமோ இல்லைன்னா ஒரு பழத்தையோ நீங்க நிவேதனமாக வைங்க. கண்டிப்பா பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள்ங்கிறது கண்டிப்பா நடக்கும். உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் சீராக நடக்க ஆரம்பிக்கும். மனக்குழப்பம், பயம், பதற்றம் அனைத்துமே இந்த ஒரு நேரத்துல குறைய தொடங்கும். எதிர்மறை சக்திகளும் கண்டிப்பாக விலகும். இதை மட்டும் இந்த ஒரு தீபத்தை மட்டும் இந்த ஒரு நாள்ல நீங்க செய்து பாருங்க. கண்டிப்பா பெரிய அளவுல மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு காஞ்சி மகான் மகாபெரிவா அவருடைய பக்தரிடம் கூறியிருக்கிறார். நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்க. கண்டிப்பா உங்களுடைய வீட்டிலையும் மாற்றங்களானது கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம்.